கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டோட வார்த்தையை மத்தியில் பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்ததான பெரிதான சிலாக்கியத்தை எண்ணி நான் ஆண்டவரை வைத்திருக்கிறேன். நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மல்கியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் இருக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஆமென். அப்படியே தலையை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம். வேத வசனம் சொல்கிறது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் இருக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். But for you the fear might be the son of righteousness will rise with healing in his wings. இந்த வேத பகுதியை தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவதாக பார்க்கிறோம். அவன் ஆண்டவருக்கு விதமான ஒரு பெயரை சூட்டுகிறான். நீதியின் சூரியனுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் உள்ளதான பரிசுத்தவான்கள் ஆண்டவரை தங்கள் வாழ்க்கையில எவ்விதமாய் அனுபவித்தார்களோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு அவருடைய பெயரை சூட்டினார்கள் என்று பார்க்க முடியும். ஆபிரகாமை குறித்து
வேதத்தில் பார்ப்போம் என்றால் தன்னுடைய மகன் ஈசாக்கு பதிலாக அவன் ஒரு 30 கடந்ததான ஆட்டுக்கடாவை அவன் கண்டு பலி செலுத்தின பொழுது அவன் ஆண்டவருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறான். யெகோவாயிரே என்று சொல்கிறான். யெகோவாயிரே என்றால் தேவனை சந்திக்கும் ஆண்டவர் என்று சொல்லப்படும். இவ்விதமாய் ஆகாரை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆகார் அநாகரிகத்திலே அவள் ஆலயம் திருகிறாள். அவளுடைய நாச்சியார்களை கடினமாய் நடத்தினதுனாலே அவள் அவளை ஓடி போனாள். கர்ப்பமாய் இருக்கிறதான அவளை தேவனுடன் சந்தித்து உன் நாச்சியாருக்கு போய் நீ அடங்கி என்று சொல்லி அவளுக்கு எச்சரிக்கை கொடுத்ததை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். அவள் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து சென்ற பொழுது அவள் ஆண்டவருக்கு பேசுகிறாள். நீ என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி அவள் அந்த இடத்திலே ஆண்டவருக்கு பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்திலே மோசேயை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அமலேக்கியர்களோடு கூட அவர்களுக்கு யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. ஒரு மலையின் உச்சியை போய் மோசே தன்னுடைய கரத்தை உயர்த்தி ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிறதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். முடிவாக அமலேக்கியர்கள் மேலே ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட்டதனால் அவன் ஆண்டவருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறான். யெகோவானிசி என்று சொல்லி ஆண்டவரை அவன் பெயர் சூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். யெகோவானிசி என்றால் வெற்றி தரும் தேவன் என்று பொருள்படும். இப்படியாக கிதியோனை குறித்து நாம் வேதத்தில் வாசிப்போம் என்றால் கிதியோன் ஆண்டவருக்கு அவன் பலி செலுத்தி அவன் கண்களுடைய பலியெல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி ஸ்தோத்திரம் அவன் யெகோவா ஷாலோம் என்று சொல்லி அவன் ஆண்டவருக்கு பெயர் சூட்டுகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். ஆகவே இப்படியாக அநேகம் அவர்கள் ஆண்டவரை எப்படியெல்லாம் தரிசித்தார்களோ, எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரை அனுபவித்தார்களோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தார்கள் என்று சொல்லி வேதத்தை பார்க்க முடியும். அதே போல ஆண்டவர் மனிதன் மூலமாக எப்பொழுதெல்லாம் அவர் கவரப்பட்டாரோ, எப்பொழுதெல்லாம் மனிதன் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்தாலும் ஆண்டவரும் அவர் சில நேரத்தில் சில சாட்சிகளை சொல்லி மனிதர்களை அவருக்கு மகிழ்ச்சிப்படுத்துவதை பார்க்க முடியும். தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது இவனை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் பேசி மகிழ்வதை பார்க்க முடியும். மோசேயை குறித்து ஆண்டவர் சொன்னார், இவன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொன்னார். யோபை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது உலகத்தில் இவனை போல ஒரு உத்தமன் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் பெயர் சூட்டி ஆண்டவர் மகிழ்ந்ததை அவ்வேதத்திலே பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பகுதியை தான் ஆண்டவர் இந்த மாதத்திற்கு நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். God promised to this month. இங்கே வாசிக்கிறோம், அவன் நாமத்துக்கு அவன் பயந்திருக்கிற உங்களுடைய நீதியின் சூரியன் உதிக்கும் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இன்றைக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தின்படி ஆமென் அனைவருக்காகவும் அங்கே சூரியன் உதிக்கும். ஆனால் இங்கே பார்க்கிறோம், என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் யாரெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிறார்களோ நன்மேல் அது நீதியின் சூரியன் உதிக்கும் என்பது சத்தியமாய் காணப்படுகிறது. மல்கியாவின் காலத்தில் சிறையிருப்புக்கு பின் பாலஸ்தீனத்தில் வாழ்ந்ததான யூதர்கள் சீர்கெட்டு ஆவிக்குரிய வீழ்ச்சியால் தேவ பயமற்று வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு தேவனுடைய வருகையை பற்றியும் ஆண்டவருடைய எச்சரிக்கை பற்றியும் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த தீர்க்கதரிசி இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி இந்த பழைய ஏற்பாடு முடிகிறதான இந்த நேரத்தில் ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை சொல்லி இந்த ஜனங்களை உயிர்ச்சி உண்டாக்குகிறான். இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் ஒரு முடிவு உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகுக. ஆகவே ஸ்தோத்திரம். நாம் ஆண்டவருடைய சட்டத்திற்கு வரும் பொழுது 3 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருகிறார். ஆகவே ஒரு 3 காரியங்களை குறித்து இந்த காலவெளியிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கலாம். ஆமென். அவருடைய சட்டையின் கீழ் நாம் வரும்போது வரக்கூடிய 3 நன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென். So 3 goodness we enjoy under the next. முதல் காரியம் வாசிக்கலாம். ரூத்தினுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன் செய்திக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. The God of Israel, under whose wings you have come to take refuge. இந்த வேத பகுதியை பார்க்கும் பொழுது
அடைக்கலமாய் வந்தால் நமக்கு நிறைவான பலன் உண்டு. முதலாவதாக அடைக்கலம் கிடைக்கும் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. இங்கே பார்க்கிறோம், இந்த வேத பகுதியை நாம் பார்த்தோம் என்றால் ஸ்தோத்திரம், இங்கே ரூத்தினுடைய சரித்திரத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். ரூத் ஒரு மோவாபிய பெண், ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து அவள் கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்தப்பட்டாள் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அந்த மோவாப் கொடுக்க முடியாத ஒரு அடைக்கலத்தை அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழ் வந்த பொழுது ஆண்டவர் அவள் வாழ்க்கையிலே அடைக்கலத்தை கொடுத்தார் என்று பார்க்க முடியும். இங்கே பெத்லகேமிலே குடியிருந்ததான நகரினுடைய குடும்பம் அங்கே ஏற்பட்டதான பஞ்சத்தின் நிமித்தமாய் அவர்கள் மோவாபிலே போய் குடியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆமை சோத்திரம். ஆனாலும் அவர்கள் கொஞ்ச காலங்கள் மாத்திரம் குடியிருந்து விட்டு பஞ்ச காலங்கள் முடிந்த பின்பு மீண்டுமாய் அவர்கள் பெத்லகேமுக்கு திரும்ப வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தேவனுடைய சட்டம், தேவனுடைய சித்தம் இவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் மறந்து, ஆமை ஸ்தோத்திரம், யாரோடு கூட சம்பந்தம் கலக்கக்கூடாது, அவர்களோடு கூட வாழ்ந்த ஆண்டவருடைய சட்டத்தையும் ஆண்டவருடைய திட்டத்தையும் அவர்கள் மறந்து வாழ்ந்ததனால் அந்த குடும்பத்திலே மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது. முதலாவது இந்த குடும்பத்தினுடைய தலைவன் மறைத்து போகிறார், அவருடைய 2 பிள்ளைகளும் மறைத்து போகிறார்கள். எல்லாம் இழந்த நிலையிலே மீண்டுமாய் இந்த நகோமி பெத்லகேமை நோக்கி அவள் நடந்து வருவதை பார்க்கிறோம். ஆமை ஸ்தோத்திரம். அவளோடு கூட சேர்ந்து வந்ததான ரூத்தினுடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற இந்த உலகத்தில் எத்தனை இழப்புகள் இருந்தாலும் சரி, இழப்புகளுக்கும் மத்தியிலும் ஜீவனுள்ள ஒரு தேவன் உண்டு என்பதை, அவரை ஆராதிக்க, அவரை நம்பி அவருடைய அடைக்கலத்தில் வருகிறவர்கள் எவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை வாழ வைக்கிற தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்பதை தேவ ஜனங்களாகி நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலும் ஒரு நாள் ஆண்டவருடைய அன்பை விட்டு மாத்திரம் தூரமாய் போய்விடாதபடிக்கு, பின்மாற்றத்துக்கு நேராக சென்று விடாதபடிக்கு ஆண்டோட அன்பை நிலைத்திருக்க இந்த வேத வசனம் நமக்கு எச்சரிப்பூட்டுகிறதா இருக்கிறது. வேதத்தில் என்ன பார்த்தோம் என்றால், ஒரு மனிதன், அவன் ஸ்தோத்திரம், அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். அவன் செல்லுகிறதான வேளையிலே கண்டர் கையிலே அகப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு உலகத்திலே ஆண்டவரை வேத வசனத்தை புறம்பாய் போதிக்கிறதான கள்ள உபதேசங்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ இருக்கிறது. நீ ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நீ தூரமாய் செல்வாய் என்றால் நிச்சயமாய் கள்ள போதகத்தினால் மாட்டி நம்முடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுவது நிச்சயம் என்பதை இந்த சத்தத்தின் வாயிலாக நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். ஆகவே இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய அன்புல அவள் அடைக்கலத்துக்குள்ளே வந்தோம் என்றால் நிச்சயமாய் ஆண்டவர் அவரை நமக்கு அடைக்கலமாய் இருந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் நாம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படி நான் கேட்கிறேன். சங்கீதம் 36:7. பாருங்க, தாவீது சொல்லுகிறான், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிலையிலே வந்தடைகிறார்கள். வாழ்க்கையில கிருபையை ருசித்தவன் தான் தாவீது. அவன் சொல்லுகிறான், ஏன் வருகிறேன்னு சொன்னால் அவருடைய செட்டைகளின் நிலையிலே அடைக்கலம் உண்டு. அங்கே நிறைய கிருபையை வாஞ்சித்தவன். ஆண்டவர் அந்த தாவீதுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது, ஆமை ஸ்தோத்திரம், என் கிருபையை உன்னை விட்டு செய்ய மாட்டேன், நான் விளக்க மாட்டேன். ஆமே, தாவீதுக்கு அருளினதான நிச்சயமான கிருபைகளையும் நமக்கு அருளுவதாக ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திரம், அநாதி தேவனே நம்முடைய வாழ்க்கை அடைக்கலம் என்பதை ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. ஆமை ஸ்தோத்திரம். மோசையை சொல்லும் பொழுது அவன் 90ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்திலே அதிகமாக சொல்லுகிறான். வாசிக்கலாம். சங்கீதம் 90 ஒன்றை வாசிங்கள். ஆண்டவர் தேவரி தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தேவன் தான் தலைமுறையாக, ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை தேவ ஜனங்களாக நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டில் அடைக்கல பட்டணங்கள் என்று சொல்லி வேதத்திலே வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். யாராயிரம் கைப்பிசைக்காய் அல்லது தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறை செய்துவிட்டார் என்றால் அவர் உயிர் குலைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த
அடைக்கல பட்டணத்திற்குள் வந்தால் அவனுக்கு நிச்சயமாக அந்த உயிர் பாதுகாக்கப்படும். ஆகவே இன்றைக்கும் ஆண்டவர் தேவனுடைய சபையை இன்றைக்கு நமக்கு அடைக்கலமாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் கூட இன்னைக்கு உலகத்தில் அடைக்கலம் இல்லை என்று சொல்லி, மீட்பு இல்லை என்று சொல்லி நீங்கள் எவ்விதமாய் உணர்கிறீர்களோ, ஆண்டவர் நமக்கு எல்லா நாட்களிலும் அடைக்கலமாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது ஆண்டவர் வார்த்தையை நம்பி அவருடைய செட்டைகளுக்குள்ள நீங்கள் வந்தீர்கள் என்றால் ரூத்தின் வாழ்க்கையை, அவன் அளவு பட்டு போன அவருடைய வாழ்க்கையை எப்படி ஒளிமயமான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினாரோ, இந்த நாட்களில் கூட ஆண்டவர் சத்தம் உங்களுக்கு நேராக வருகிறது. அவருடைய அடைக்கலத்துக்குள்ள நேராக திரும்பி வாருங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு அடைக்கலம் தந்து அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தன்னுடைய பரிசுத்த நாமம் மகிழ்ப்படுவதாக. இரண்டாவதாக மற்றொரு காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். சங்கீதம் 63:7 வாசிக்கலாம். ஆமென். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், உங்களுடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். இரண்டாவதாக ஆமென், ஆண்டவருடைய செட்டையின் கீழ் என்ன இருக்கிறது என்றால் ரிச்சாய்ஸ், களி கூறுதல். Therefore in the shadow of your wing will I rejoice. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்படுகிறது, I sing in the shadow of your wings. ஆமென், அந்த செட்டைகளின் நிழலிலே நான் பாடி மகிழ்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். ஆகவே நாம் அவருடைய ஆளுகையின் கீழ் வரும் பொழுது நிச்சயமாகவே கழிவுறுதல் நமக்கு உண்டு. இன்னைக்கு உலக ஆளுகைக்குள்ள எத்தனையோ வித்தியாசமான போராட்டங்கள், துன்பங்கள், சண்டைகள், வாக்குவாதங்கள், எத்தனையோ காரியங்கள் நாம் விரும்பத்தகாத காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் தேவனுடைய ஆளுகைக்குள் வரும் பொழுது அவர் நம்மை கழிவுற பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்கிறது, நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் அந்த கம்பீர சத்தம், அங்கே கழிவுறுதல் உண்டு. தேவனுடைய சபையில அங்கே கழிவுறுதல் உண்டு என்று சொல்லி பார்க்க முடியும். ஆகவே நாம் ஆண்டவருடைய செட்டைகளுக்குள் வரும்பொழுது நம்மை கழிவுற பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு வேத வசனத்தை நாம் உதாரணமாக வாசிக்கலாம். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அன்னா ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூர்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர்களை என் வாள் திறந்திருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில அவள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சுதந்திரித்த பொழுது, ஆண்டவருக்குள்ளே வந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது, அவள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலி பொங்கி வந்து சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூர்கிறது. வாழ்க்கை நிந்தையால் அவமானத்தால் நிரப்பப்பட்டிருந்தாள். அவளுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, எப்பொழுதும் துக்கம் அவளை சூழ்ந்திருந்தது. அவளுடைய சந்தோஷத்துக்காக அவளுடைய கணவன், அவளுடைய உறவினர் எல்லாரோடும் அவள் போட்டி போட்டு பார்த்தாள். அவள் வாழ்க்கையில தோல்விதான் நிறைந்திருந்தது. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றின பொழுது அவள் கேட்டதை கர்த்தர் தந்து, ஆமென், ஸ்தோத்திரம், அவளை கழிவுற பண்ணினாள் என்று சொல்லி பார்க்க முடியும். ஆகவே நாம் ஆண்டவருடைய செட்டைகளுக்குள் வரும் பொழுது அவர் நம்மை கழிவுற பண்ணினார். அண்ணால் சொல்லும் பொழுது, இந்த பிள்ளைக்காக நான் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினேன், நான் எதை கேட்டேனோ அதை ஆண்டவர் எனக்கு தந்தார். அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிறோம், சாலமோனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக நான் புதிய மன்னனாக தாவீதுக்கு பின் அரசாட்சியில் அமர்ந்தான். ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தில் தோன்றி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே, இந்த ஜனத்தை நான் ஆளுகை செய்வதற்கு எனக்கு இந்த ஞானத்தை தாரும் என்று சொல்லி அவன் கேட்ட பொழுது, அவன் கேட்காத ஐஸ்வர்யம், அவனுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கேட்கிற ஆசீர்வாதத்தையும் கேட்காத நன்மையை தருகிற தேவன் அவர் நமக்கு உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. வேதத்திலே வாசிக்கிறோம், சங்கீதம் 5ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேட்கிறேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் எண்ணிப்பார்களாக. ஆமென், ஹல்லேலூயா. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் எண்ணிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றி உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மை களிகூர்வார்களாக. ஆமென். உமது நாமத்தை நேசிக்கிறவர்கள் அவர்கள் களிகூர்வார்கள் என்பதற்கு அர்த்தம். Also that love your name be joyful in you. கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை களிகூர பண்ணுகிறார்.
ஆமென். அவர் கனிகூறப்படுகிற தேவன். அவர் நம்மிடத்தில் இருக்கிறார். மல்கியாவுடைய புத்தகம் 1:16 சொல்கிறது, அவருடைய நாமத்தை தியானிப்பவர்களுக்காக ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாய் தங்குவான் என்று எழுதப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தை குறித்து தான் தியானம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவர் நிச்சயமாய் கனிகூறப்படுகிற அவர் தேவனாக இருக்கிறார். வேதத்திலே வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இங்கே பார்க்கிறோம், சங்கீதக்காரன் சொல்கிறான், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறும் பண்ண வேறு எழுதப்படுகிறது. இன்னைக்கு உலகம் முழுவதுமே கொரோனா தொற்றை குறித்து ஒரு பெரிய புலம்பல் காணப்படுகிறது. ஆமென். நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி இருக்கிற நாம் ஆராதிப்போமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு மாற்றத்தை நிச்சயமாய் தருவார். நம்முடைய புலம்பலை ஒரு ஆனந்த கழிப்பாய் மாற்ற ஒரு புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஒரு முறையாக ஒரு மனிதன் ஒரு சிறிய கப்பலிலே அவன் தன்னுடைய பிரயாணத்தை அவன் துவங்கினான். அவர் நீண்ட நாட்கள் பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல ஒரு பனி பாறையின் மேலே அந்த கப்பல் மோதி கப்பல் சுக்குநூறாய் உடைந்து போய்விட்டது. அவன் உடைந்த ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டு ஒரு அருகாமையில் இருந்ததான ஒரு சிறிய தீவிலே போய் அவன் ஒதுங்கினான். அவனுடைய வாழ்க்கையில் உணவில்லை. அவன் எந்த அடிப்படை தேவை பசும் பட்டினியுமாய் கழித்து வருகிறான். கிடைத்த மீன்களை பிடித்து அப்படியே அவன் சமைத்து அவன் என்ன செய்யறான், அப்படி பச்சையாகவே அவன் சாப்பிட்டு வந்தான். ஒரு நாள் வேதனை தாங்க முடியவில்லை. அங்கே வந்ததான சின்ன சின்ன அந்த கம்புகள் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் அவன் வைத்து ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒரு கொட்டகை ஒன்றை போட்டு அதற்கு கீழ் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவன் அவையை பண்ணி கொண்டிருந்தான். திடீரென்று எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீரென்ற அந்த கொட்டகை அந்த மரத்தினால் ஆனதான அந்த கொட்டகையும் தீப்பிடித்து விட்டது. அவனுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆகவே இருந்த நிலைமை இந்த இதுவும் போய்விட்டது என்று புலம்பினான். ஆனால் இந்த கொட்டகை பிடித்து தீ புகை போல் மேலே இருந்த பொழுது அந்த கடலிலே தூரத்தில் வந்ததான மற்றொரு ஒரு கப்பல் அதை பார்த்து இங்கே ஒரு தீ இருக்கிறது என்று சொல்லி ஒதுங்க வந்தபொழுது இவனை கண்டு அவர்கள் தன்னுடைய படங்களை அவனை ஏற்றிக்கொண்டு அவனை காப்பாற்றினார்கள் என்று அந்த கதையை நான் வாசித்தேன். ஆகவே இன்றைக்கும் நம்முடைய நெருக்கடியான நேரத்தில் அவன் என் வாழ்க்கையில் என்றைக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும், எனக்கு என்னைக்கு நான் விரும்பின காரியம் நேரிடும் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். என் வாழ்க்கையில் ஆமென் சொல்கிறோம். நீங்கள் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கையாக வைத்தால் உங்கள் புலம்பல் நிச்சயமாய் ஆமென் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. நிச்சயமாக நம்முடைய புலம்பல்களை நாம் மாற்றி ஆமென் ஸ்தோத்திரம் நாம் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் நிரூபிக்கிற தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் நான் ஒரு நாள் மறக்க வேண்டிய அவசியம். கடைசி ஒரு சொல்லி நான் நிறைவு செய்ய வருகிறேன். வாசிக்கலாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அது செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மூன்றாவதாக அவர் ஆரோக்கியம் சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நான் சொன்னேன் அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் உண்டு. இரண்டாவதாக அவருடைய சட்டைகளின் கீழே கழிவுகளை ஆண்டவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியத்தை தருகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். தேவனுடைய வல்லமை ஒரு நபரை சந்திக்கும் என்றால் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுதான வேதனைகள் எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற ஒரு இமை பொழுதிலே கர்த்தர் நம்மை மறுரூபமாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வேதத்தில் வாசித்தீர்கள் என்றால் மார்க் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்மணியை குறித்து வேதத்தில் எழுதப்படுகிறது. ஆமென் சொல்ல 12 ஆண்டுகள் அவள் பெரும்பாடு உள்ளவளாய் மிகவும் கஷ்டப்பட்டாள். தன்னுடைய வைத்திருந்தான ஆசைகள் எல்லாவற்றையும் அவள் செலவழித்தும் ஆமென் வேதம் சொல்கிறது வைத்தியர்களால் வருத்தப்பட்டு எழுதப்பட்டது. ஸ்தோத்திரம்.
பல டாக்டரை பார்த்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரிஸ்கிரிப்ஷனை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்றும் அங்கே வேலை செய்யவில்லை. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மருந்து சாப்பிடுவது அது தவறல்ல. நாம் வேதம் சொல்கிறது பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை என்று வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்கிறது. நீங்கள் உபதேசத்தில் அநேகர் மருந்தெடுப்பது பாவம் என்று சொல்லி போதித்துக் கொண்டிருக்கிறதான அநேக காரியங்களை நாம் கேட்கிறோம். ஆகவே வேதம் தெளிவாய் சொல்கிறது பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அதன் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்காமல் நம்மை சுகமாக்குகிற ஒரு தேவன் உண்டு என்பதை தேவ ஜனங்கள் முதலாவது நம்ப வேண்டும். வைத்தியம் செய்கிறவர்கள் அவர் டாக்டராக இருந்தாலும் சுகமாக்குகிறவர் தேவன் என்பதை மறந்து போகாமல் இருக்கிறார்கள். கத்திற்கு மகிழ்ந்தார்கள். 12 ஆண்டுகள் எத்தனையோ விதமான வைத்தியங்களை செய்தும் அந்த வாழ்க்கையில் சுகம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் இயேசு வருகிறார் என்று அவர் கேள்விப்பட்டார். போய் அவருடைய ஸ்தோத்திரம் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். எனக்கு சுகம் உண்டாய் என்று சொல்லி நம்பி விசுவாசத்தோடு வஸ்திரத்தை தொட்ட பொழுது தேவனுடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கையை சுகத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆகவே வருடங்கள் ஆண்டவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வேதத்திலே வாசிக்கிறோம் 38 ஆண்டு காலங்கள் ஆமை சொல்ற பெலஸ்தா குளத்திலே ஒரு மனிதன் படுக்கையாக கிடக்கிறான். ஸ்தோத்திரம். ஆமை வருடத்தில் ஒரு நாள் ஒரு தேவ தூதன் வந்து அந்த குளத்தை கலக்கிற பொழுது எவன் முதலாவது அந்த குளத்திலே இறங்குகிறானோ அவனுக்கு அற்புத சுகம் நடந்து வந்தது. பெலஸ்தா அவன் கத்திற்கு மகிமை உண்டாக ஸ்தோத்திரம். ஆனால் அவனை கொண்டு போய்விடுவதற்கு ஒருவரும் இல்லை. ஏசு அந்த இடத்துல வந்த பொழுது அவனை பெலஸ்தாவை வெளிப்படுத்தி நீ சுகமடைய விரும்புகிறாய் என்று சொல்லி கேட்டு அவனை பார்த்து சொன்னார். அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன மாத்திரத்திலே அற்புத சுகத்தோடு அந்த இடத்திற்கு 38 ஆண்டுகளாய் படுத்திருந்தான் அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான். மீண்டும் தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவரை பார்த்த பொழுது இனி மறுபடியும் நீ பாவம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் அவனை எச்சரித்து அழைக்கிறார். 38 வருஷமோ அல்லது 12 ஆண்டுகளோ ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. வேதத்தை நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்களை வாசிக்கும் பொழுது யோவான் ஜெப வேளையான இடத்திலே அவர் ஆலயத்துக்கு சென்ற பொழுது அந்த ஆலயத்திலே அலங்கார வாசலிலே ஒரு மனிதன் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் பிறவிலே அவன் நடக்க முடியாத மனிதனாய் காணப்பட்டான். சமானியாய் இருந்தான். ஸ்தோத்திரம். அவனுக்கு சுகம் அவன் பெற்றுக்கொண்ட பொழுது அவனை குறித்து வேறு சொல்கிறது அவன் ஏறக்குறைய 40 வயது உடையவனாய் காணப்பட்டான் என்று வேறு சொல்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சர்வாங்க சுகத்தை தந்தார். 40 ஆண்டு காலங்கள் ஆண்டவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எத்தனை ஆண்டு காலங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்கிறதா நீங்களாக யாராக இருந்தாலும் சரி இயேசுவே எனக்கு நீங்கள் மனம் இறங்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை உங்கள் கண்காணி ரத்தத்தினால் என் பாவத்தை நீங்கள் மன்னித்தருளும் உங்கள் தலைமுறையாக சுகமாக என்று சொல்லி யார் ஒருவர் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு கூப்பிடுகிறோ ஆண்டவர் உண்மையாகவே அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து நமக்கு மனம் இறங்க அவர் வல்லவராக இருக்கிறார். தன்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் உண்டு. 160 சொன்னான். ஆமை ஆண்டவர்களே லார்ட் சே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்னுடைய வேலைக்காக சுகமாவான்னு சொன்னான். நம்ம வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறது நம்முடைய தேவனாக இருக்கிறார். கத்திற்கு மகிமை உண்டாகிறார். ஆகவே அவருடைய நாமத்துக்கு பயன்படுகிறதான உங்கள் வேலை அது நீரின் சூரியன் உதிக்கும் அவருடைய செட்டைகளுக்கு ஆரோக்கியம் உண்டு. ஆகவே சோதரம் இன்றைக்கு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவ சத்தியம் என்னவென்றால் கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் பயன்படும் பொழுது இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை தந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். இருக்கிற இடங்களிலே நம் தலையை தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக ஆமை சொல்கிறார் அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் உண்டு. அவருடைய செட்டைகளின் கீழ் கழிவுகள் உண்டு. 3ஆவதாக அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் உண்டு. இந்த 3 ஆசீர்வாதங்களில் உரிமை பாராட்டி ஆண்டவரை கூப்பிடப்படுது. நிச்சயமாகவே நம்முடைய ஒழுக்கமான சட்டத்திற்கு அவர் செவி கொடுத்து நம்முடைய ஜபத்தை அங்கீகரித்து நம்ம இந்த வேத வசனத்தின்படியாய் ஆசீர்வதிக்க பாவனையாக இருக்கிறார். கண்ணை மூடி ஜெபமா கிருபை இறக்கம் நிறைந்ததான பரலோக தேவனே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல விடைகளை ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையை கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாமத்துக்கு பயன்படுத்துகிறவங்க நீதி சூரியன் உதிக்கும் சொல்லுங்கள். அப்பா நீ சூரியனாக நீ எங்கள் வாழ்க்கையில வெளிச்சமாக வெளிப்பட நான் எங்கள் காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ராஜா நீர் எங்களுக்கு அடைக்கணுமா
எங்களை கழிவுற பண்ணுறதுனா எங்களை சுகப்படுத்துறதுனா இருக்கும் கஷ்டம். உடைய வார்த்தையிலே எங்களுக்கு செய்தி என் ஆசிரியர் உடைய பரிசுத்தனாலும் மேம்பட்டான் எங்களை தாழ்த்துக்கிறோம். நன்றி நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே உடைய பரிசுத்த